श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. இப்பொழுது நாம் ஸ்ரீ குருச்சரித்திர பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். சத்சங்கத்தில் 27 அத்தியாயங்களை கடந்து இன்று நாம் 28வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றோம். நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனிதனாய் பிறந்தோம், வாழ்ந்தோம். நாம செய்யற புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றாறு போல்தான் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அழகான பாடல், மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் ஒரு பாடல் இருக்கு. சிவபுராணத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விடுகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்திற்குள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்வார். போதும், எனக்கு இத்தனை பிறவிகள் நான் பிறந்து இறந்து திருப்பியும் பிறந்து நான் ரொம்ப கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்ம இத்தனை பிறவிகள் நமக்கு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினையின் பலனில் தான் அடுத்த ஜென்மத்தில் நாம் என்னவாக பிறக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கர்மா அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு. நாம செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் கர்மா. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். சரி, நம்ம பிறந்துட்டோம், எல்லாரையும் போதையும் வாழ்ந்தோம், வளர்ந்தோம், திருப்பி மரணிச்சோம், திருப்பி மீண்டும் புல்லாகவோ பூண்டாகவோ அடுத்த ஜென்மத்துல பிறந்து இது நிறைய பிறவிகள் பெற்று எதுக்காக? இந்த மனிதனாய் இந்த ஜென்மத்தை நம்ம பிறந்துட்டோம். அதனால நம்ம மகான்கள் சொன்ன மாதிரியும் பெரிய நம்ம படிச்ச பாராயணத்திலையும் நம்ம குரு நடத்தின வழியின் மூலியமாக நமக்கு ஒரு பெரிய ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா? அதன் மூலமா நம்ம சிந்திக்கிற தகுதி நமக்கு கொஞ்சம் வந்திருக்கும். அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம எதுக்காக பயணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனிடம் சேர்வதுதான். போதும், எனக்கு இந்த ஜென்மத்தெல்லாம் வேண்டவே வேண்டாம், எண்ணற்ற பிறவிதான் நான் பிறக்க வேண்டாம், உன்னோட காலடியிலே நான் சாஷ்டாங்கமாக விழுந்து முக்தி அடைய வேண்டும் இறைவா. அதுதானே எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். இந்த ஞானம் பெற்று சிந்திக்க தெரிந்தவரே நிறைய பேரோட ஆசை இதுதான், எனக்கு முக்தி அடையணும், நான் சாஷ்டாங்கமாக ஒண்ணு நான் சரணடைஞ்சிடுறேன் அப்படின்ற. முக்தி அடையறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நம்ம பண்ண புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றாறு போல்தான் வாழ்க்கை இருக்கும். அதை நாம அனுபவிச்சேதான் ஆகணும். பாவம்னா என்ன? இப்ப நம்ம ஏதாவது ஒரு லோன் வாங்குறோம், கண்டிப்பா அதை மாசம் மாசம் கட்டணும் இல்லையா? வட்டியோட கட்டணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னா அதோட அந்த பலன் கண்டிப்பாக நம்ம அது தீர்ற வரைக்கும் அடைச்சுக்கிட்டு தான் இருக்கணும், அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். புண்ணியம்ங்கிறது பிக்ஸட் டெபாசிட் மாதிரி, அதோட அழகான மாசம் இன்ட்ரெஸ்ட் தானே அந்த சொன்ன டேவில நம்ம அக்கௌண்ட்ல வந்துடும். அதை நம்ம அழகா அனுபவிச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் அந்த புண்ணியத்தினால் கிடைக்கும் எல்லா பலனுமே சர்வம் ஸ்ரீ பரமேஸ்வர அர்ப்பணம் சொல்லிட்டு அவரடியே சேரும். அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பாவனையோட தீர்க்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு நமக்கு ஸ்ரீ குருவின் அருள், நம்ம யார குருவா ஏற்றுட்டோமோ அவரோட வழி நடத்தி நம்ம வாழ்க்கையில் பலனை அடையலாம். அதுதான் இந்த 2 அத்தியாயத்தோட சுருக்கம். இத ரொம்ப அழகா இன்னும் சிம்பிளா நம்ம அவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கர்மான்னா ஒண்ணுமே இல்லப்பா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமா இல்லையா? உடனே என்ன செய்யோ அதோட பலன் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். திணை விதித்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுத்தேதான் ஆகணும்.
அதுக்கப்புறம் தான் இப்பெல்லாம் தான் வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்தவங்க நியூட்டன்ஸ் லான்னு சொன்னாங்க, சொன்னாங்க, நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அழகா வாழ்க்கையை பத்தி, கர்மாவை பத்தி, புண்ணிய பாவங்களை பத்தி எல்லாம் ரொம்ப நமக்கு அழகாக எழுதி நமக்கு அது பொக்கிஷமாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன, அதை படிக்கிற அறிவும் அதை புரிஞ்சுக்கிற அறிவும் தான் நமக்கு வந்து வரணும். அதற்காக தான் இத்தனை கஷ்டப்பட்டு இவ்வளோ நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த மகான்களிடமும் நம்ம குரு கிட்டையும் அணுகிறோம். நம்ம கடந்த வாரத்தை என்ன பார்த்தோம்? ஒரு மாதங்கன் என்ற ஒரு ஆதி திராவிடன் வந்து ஸ்ரீகுரு கைப்பட்ட விபூதியை தரித்த பின் அவனோட என்ன ஆச்சு, இந்த பிறவியான அந்த ஆதி திராவிடன்றது மறந்து முன் ஜென்மத்தில் அவனோட பிராமணா வாழ்ந்ததை எண்ணி அவன் நினைவு கூறுகிறான். எப்படி அவனுக்கு அந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீகுரு கையில் அவன் ஏற்றுக்கொண்ட அந்த பஸ்மத்தின் மகிமை. பஸ்மம்னா என்ன? விபூதி எல்லாருக்கும் தெரியும். அதுல என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த பஸ்மம் என்னப்படுவது எப்படி இருக்கும்னா, அந்த பாவங்களையும் பயப்பட செய்யுமா இந்த பஸ்மம். அந்த பவித்திரமான பஸ்மத்தை தான் மகாதேவனே தரிச்சின்றிருப்பார். சையேஷ பத்ம ஜோதிகி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த சாட்சாத் மகேஸ்வரன் தான் இந்த பஸ்மம், இந்த புனிதமான பஸ்மம். அதனாலதான் எப்பவுமே நம்ம வந்து அந்த மகேஸ்வரனை கூடயே நம்ம கூட்டிட்டு போக முடியாது, எல்லா இடத்துக்குமே அழைச்சிட்டு போக முடியாதுங்கிற ஒரு காரணத்தினாலதான் சாட்சாத் இந்த பஸ்மம் தான் மகாதேவன், அதாவது மகேஸ்வரனின் ஒரு ரூபம் அப்படின்ற ஒரு பாவனையோட நம்ம அதை அணியும் பொழுது சாட்சாத் அவருக்குள்ள இருக்க நல் குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்து ஊடுருவி நம்மளை நல்வழிப்படுத்தும் என்பதுதான் நம்மளோட நம்பிக்கை. இப்போ திருவிக்ரமாரதிக்கும் ஸ்ரீகுருக்கும் இந்த சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் கேட்கிறார், யார் கேட்கிறாரு? திருவிக்ரம பாரதி ஸ்ரீகுருவை கேட்கிறார். இப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ஆதி திராவிடனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஆதி திராவிடன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, அதனாலதான் இந்த ஜென்மத்துல அவர் வந்து போன ஜென்மத்தில் செய்த பாவத்துல இந்த ஜென்மத்தில் ஆதி திராவிடன் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆதி திராவிடனை பார்த்து ஸ்ரீகுரு சொல்றார், இப்படி என்னென்ன பாவம் செய்தா என்னென்ன பலன் இருக்கும்னு நிறைய விஷயங்கள் ஒரு லிஸ்டே கொடுக்குறார். ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஆச்சாரத்தை கடைபிடிக்காத பிராமணன் தாழ்ந்த ஜாதியில் பிறப்பான். தாய் தந்தையரை, குருக்களை, குலப்பெண்களை, குலதெய்வதிகளை, சத்தியத்தை, அகிம்சையை விட்டவர்கள்னா வரதட்சணை வாங்குபவர்கள், தாய் தந்தையர்களை, குழந்தைகளை, பசுக்களை, கன்றுகளை வேறு செய்பவர்கள், தெய்வத்துக்கு படைக்காமல் ஆகாரம் உண்பவர்கள், அதிதிகளை சேவிக்காதவர்கள், நற்பிராமணர்களை தூஷித்து அயோக்கியர்களை கௌரவியர்கள், பிறரை நிலத்தை எடுத்துக் கொண்டவர்கள், தங்களின் குருக்களை எஜமானர்களை வெறுக்கும் அவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்வர்கள், கங்கை ஆகிய தீர்த்தங்களை நிந்தனை செய்பவர்கள், சார்த்த கர்மாக்கள் செய்யாதவர்கள், வைத்தியம் தெரியாமல் அதை செய்பவர்கள், சுத்தமாக வேத மார்க்கத்தை விட்டு மந்திரங்கள் செய்பவர்கள், குருவும் மனிதனும் ஒன்று என்று எண்ணுபவர்கள், ஹரி அரண் வேறு என்ற பேத நினைப்புடன் தேவதைகளை தூற்றுபவர்கள், தன் தர்மத்தை விட்டு வேறு தர்மத்தை கடைபிடிக்கிறவன், இப்படி நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது அவன் கடைசி காலத்துல வந்து பாவங்கள், அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்றார் போதே வியாதிகள் வரும். அந்த இப்ப ஒரு பெண்கள் வந்து கர்ப்பத்தை கலைக்கும் பெண் வந்து மறுபிறவியில் மலடியாவாள், இல்லையெனில் அவளுக்கு பிறக்கும் குழந்தைகள் எல்லோரும் இறந்து விடுவார்கள். இந்த தர்ம சாஸ்திரங்கள் புராணத்தை கேட்காதவர்களுக்கும் மறு ஜென்மத்தில் குருடு செவிடு வரும். இப்படி நிறைய விஷயங்களை இந்த பாவத்தினால இது வரும், இந்த பாவத்தினால இது வரும் சொல்லிட்டு நிறைய வந்து அந்த ஆதி திராவிடனுக்கு ஸ்ரீகுரு சொல்லிட்டே வரார். இப்போ இவ்வளோ பாவம் எல்லாம் செஞ்சுட்டோம், ஆனா இதுக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் இருக்கின்றதா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த செய்த பாவங்களுக்கு அதுக்கு என்ன சொல்றாரு ஸ்ரீகுரு? செய்த பாவங்களை நினைத்து வருந்தி திருந்தினால், இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆழமாக கவனமாக கேட்கணும். என்ன ஸ்ரீகுரு அதுக்கு பதில் சொல்றாருன்னு பார்த்தோம்னா, செய்த பாவங்களை நினைத்து வருந்தி
வருந்தி திருந்தினால் அவனுடைய பாவம் நீங்குவதற்கு அது முதல் அடி ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம், நம்ம புளியார் பாக்குறோம், புளியார் பார்த்தோன்னு என்ன பண்ணோம், தோப்பு கண்ண பொண்ணு டக்கடன்னு தலையில குட்டிக்கிறோம். எதுக்காக குட்டிக்கிறோம்? ஐயோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு நான் செஞ்சுட்டேன், அதுக்காக நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன்ற ஒரு பாவனையோட நம்ம அதை கொட்டிக்கிறோம். அது ஸ்டெப் நம்பர் 1, அதோட நிறுத்திக்கிறோம். ஆனா அது போதாது, நம்ம ஸ்டெப் நம்பர் 2வும் பண்ணணும். என்னது அப்படின்னா, மீண்டும் தெரியாமல் கூட இந்த நான் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற பாவனையுடன் நம்ம அதை உணர்ந்து கொண்டால் அதுதான் வருந்தி திருந்துதல் அப்படின்னு ஸ்ரீகுரு சொல்றார். எல்லா பாவங்களுக்குமே பரிகாரம் உண்டு. சிலதெல்லாம் என்ன ஆகும்னா வேதங்கள் கேட்பது மூலம் போயிடும், இல்லைன்னா சில புண்ணிய நதிகளில் நீராடுவதன் மூலம் சில பாவங்கள்லாம் கழிஞ்சு போயிடும். சில பரிகாரங்கள்லாம் ஸ்ரீகுரு பார்வையினாலே போயிடும். நம்ம எத்தனையோ கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, இந்த நம்ம எத்தனை விதமான கதைகளை கேட்டிருக்கோம். அது எல்லாமே ஸ்ரீகுருவின் பார்வைப்பட்டாலே போயிடும். ஆனால் இந்த வருந்தி திருந்துதல் இல்லைன்னா ஸ்ரீகுருவால கூட சில இடத்துல காப்பாற்ற முடியாமல் போய்விடும். அவரு எவ்வளவு சான்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பார். சரி போனா போகுதும், ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், நீ திருந்தவே இல்லைன்னா நீ எத்தனை சான்ஸ் நான் கொடுத்தாலும் நீ திருந்தாம அதையே தப்ப செஞ்சுட்டு இருந்தேன்னா அவர் என்ன பண்ணுவாரு? பரிகாரமே கிடையாது. ஸ்ரீகுரு பார்வைப்பட்டாலும் நீ என்ன பண்ணணும்? அதை அனுபவிச்சுதான் அந்த பாவத்தின் பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு விட்டுருவார். இப்போ நம்ம எல்லாம் யோசிப்போம், சரி இது கெட்டது செஞ்சாதான், இந்த பாவம் செஞ்சாதான் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வரும், நம்ம நல்லதுதானே செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் இதை பத்தியாவது தப்புதான் பேசுறாங்க, அவங்க தப்பாதான் நடக்காங்க, நமக்கு நல்லா தெரியாது அவங்க அதர்மம் வழியா தான் போறாங்க, அதர்மம் வழியா தான் பொருள் ஈட்டுறாங்க, ஆனாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்களே, அவங்க நல்ல வாழ்க்கை தான் வாழுறாங்களே, நானா நித்தம் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு வழியில நமக்கு பிரச்சனை வருது, ஆனா அவங்க பாருங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க லைஃப அப்படின்னு யாருக்காவது எப்பாவது நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விதத்தையாவது தோண்டி இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம யோசிச்சுக்கும் போது இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க புராண கதைகள். எப்படின்னா, இளம் வயதுல கிருஷ்ணர் விளையாடிட்டு இருக்கும் போது அவரோட அத்தை மகனான சிசுபாலன் கூட அவர் விளையாடிட்டு இருப்பார். ஆனா அவங்க 2 பேருக்குமே எப்பவுமே ஒத்து போகவே போகாது. அப்ப என்ன ஆகும்னா, கிருஷ்ணர் ரொம்ப பொறுமையா இருப்பார். சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவார், சிசுபாலனை நல்லா அடிச்சிருவாரு, அவருக்கு தண்டனை கொடுப்பார். அப்ப அவங்க அத்தை அச்சோ கிருஷ்ணா என்னப்பா அவன் சின்ன பையன் தானே, விட்டுடு அவனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அத்தைக்காக வேண்டி என்ன பண்ணுவார், மன்னிச்சிருவார். ஆனா அவர் சொல்வார், இந்த பாருங்க அவன் 100 வாட்டி வரைக்கும் அவன் தப்பு பண்ணானா நான் மன்னிச்சிருவேன், ஆனா 101வது தடவை அவன் தப்பு பண்ணினானா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா அவனை கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். 100 வாட்டி சான்ஸ் இருக்கே, அவ்வளவு தப்பா நம்ம பையன் பண்ண போறான்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, வளர்ந்துருவாங்க. ஒரு வாட்டி தர்மர் கிருஷ்ணரை கூப்பிட்டு உட்கார உபசரிப்பாரு. அப்போ என்ன பண்ணா, சிசுபாலன் ரொம்ப கேவலமாக கிருஷ்ணரை பத்தி வசம் பாடி அவரை ரொம்ப கேவலப்படுத்தி இந்த சபையில ரொம்ப அநாகரிகமாக அவன் நடத்துவார். அப்ப கிருஷ்ணன் பொறுமையா 1 2 கவுண்ட் பண்ணிட்டே இருப்பார். என்ன இவருக்கு கவுண்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தடவை 100 வரைக்கும் பொறுமையா இருப்பார். அந்த 101வது தடவை அவன் தப்பு பண்ணும்போது தன்னோட சக்கரம் அவன் தலையை சீவி விடுவார். அவ்வளவுதான். ஏன்னா 100 டைம் சான்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்குள்ளேயும் ஒரு மனிதனாய் பிறந்தவன் திருத்திக்கணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு சான்ஸ் போயிடுச்சுன்னா அது என்ன ஆகும், யாரா இருந்தாலும் சரி அதனோட பலனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். சரி, இப்போ கதையில நம்ம ஸ்ரீகுரு என்ன சொல்றாரு, அந்த ஆதித்ராவிடனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீ ஏன் உனக்கு இந்த பிராமணரோட உன்னோட ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துச்சு அப்படின்றத பார்க்கறது முன்னாடி, ஏன் நீ இந்த ஜென்மத்துல ஆதித்ராவிடன் தான் பிறந்தாய் தெரியுமா? ஏன்னா முந்தைய ஜென்மத்துல நீ பிராமணனாய் பிறந்திருக்கும் பொழுது உன் தாய் தந்தையரை அவங்க கவனிக்காமல் விட்டு விட்டதுனால்
நீ இந்த ஜென்மத்தில் ஆதி திராவிடரால் பிறந்திருக்கிறாய். அதனால இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குப்பா. அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, 1 மாதம் நீ நேசமாக விரதம் இருந்து இந்த சங்கம கஷேத்திரத்தில் நீராடி இந்த பாவங்கள் எல்லாம் போக்கிடும். அப்புறமா அடுத்த ஜென்மத்துல நீ வந்து பிராமணனாய் பிறப்பாய், பிராமணத்தில் நீ சேர்ந்துடுவா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உனக்கு சாட்டிஸ்பாக்சன் வராது இந்த ஆதித்ராவனுக்கு. ஐயா, உங்களோட கருணை பார்வையால் நான் என்ன பண்ணிட்டேன், உங்க எப்படியாவது நான் புனிதமாகிட்டேன், எனக்கு வந்து இந்த ஜென்மத்தின் புனிதமாக நான் வந்து மாறிட்டேன், என்னை எப்படியாவது இந்த பிராமண குலத்துல சேர்த்துடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஸ்ரீகுரு என்ன சொல்றாரு, அது முடியாதுப்பா, கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா நீ செய்த பாவத்தினாலதான் இந்த ஜென்மம் உனக்கு. இந்த ஜென்மத்தில் அதற்கு உண்டான நீ பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பாவங்கள் கரைந்து அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து பிராமணனாய் கண்டிப்பாக பிறப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஏத்துக்க முடியல. அதுக்கு ஸ்ரீகுருவே ஒரு உதாரணமும் சொல்றார். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரன் என்ன பண்ணாரு, பல 100 ஆண்டுகள் தவம் பண்ணி தான் பிரம்ம ரிஷி ஆகணும்னு சொல்லிட்டு தவம் பண்ணார். தவம் முடிஞ்சு என்ன பண்ணார், தேவர்கிட்ட எல்லாம் போய் சொன்னார், நான் இத்தனை வருஷம் தவம் புரிஞ்சிருக்கேன், மகாதவம் எல்லாம் புரிஞ்சுட்டேன், என்ன நீங்க பிரம்ம ரிஷி ஆக்கணும்னு சொல்லிட்டார். அப்ப தேவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அது வந்து நீங்க வசிஷ்டர் கிட்ட தான் கேட்கணும், அவருக்குதான் அவருக்கு முழு தகுதியானவர், அதனால அவர் தான் நீங்க பண்ண முடியும்னு சொன்னார். இப்போ அவர் என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கிட்ட போய் கேட்கிறார், ஐயா நான் இத்தனை நாட்களாக நான் என்ன பண்ணிட்டேன், தவம் செஞ்சுட்டேன், அதோட பலன் எனக்கு வேணும், அதனால பிரம்ம ரிஷியாக்க என்ன ஆக்குங்கள்னு சொல்றார். அதுக்கு வசிஷ்டர் என்ன பண்றார், நீங்கள் இந்த ஜென்மத்தில் சத்திரிய குடும்பத்தில் பிறந்தீர்கள், இந்த குலத்துல இருக்கும்போது நீங்க பிரம்ம ரிஷி ஆக முடியாது, அதனால அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மத்தை நீங்க பண்ண பலன், தவத்தின் பலன் வந்து அடுத்த ஜென்மத்தில் நீங்க வந்து கண்டிப்பாக பிறந்து புது உடல் எடுத்து பிறந்து திருப்பியும் தவம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்க பிரம்ம ரிஷி ஆக முடியும் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப கோபம் வந்துருது விஸ்வாமித்திரருக்கு. எப்படி இப்படி சொல்லலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தவம் செஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு என்ன பண்றாரு, அவர் வந்து வசிஷ்டரோட 100 குழந்தையை கொண்டுடுறார். கொன்றது மட்டும் இல்லாம பிரம்ம ரிஷி வசிஷ்டரையே கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு போகும்போது ஏதோ அவருக்கு ஒரு ஞானம் தோன்றி, ஐயோ நம்ம இப்போ வசிஷ்டரை கொண்டுட்டோம்னா நம்ம பிரம்ம ரிஷி ஆக முடியாது, பிரம்மஹத்திய தோஷம் தான் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்றவரே இந்த வசிஷ்டர் தான், ஏத்துக்கொள்றவரே இந்த வசிஷ்டர் தான், அதனால இவரை நம்ம கொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், இவரை காலடி பணிந்து என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இதுல நான் செஞ்சுட்டேன், எப்படியாவது நான் எப்படி பிரம்ம ரிஷி ஆக முடியுங்கிற வழிய சொல்லுங்க அப்படின்னு அவரை வணங்குறார். அப்ப என்ன சொல்றாரு என்றால், இந்த உடலானது சத்திரிய குலத்தை தான் சேர்ந்தது, அதனால் சூரிய கதிர்கள் கொண்டு என்ன பண்ணாங்க, இந்த உடலை எரித்து பிறகு புது உடல் தரித்து அடுத்த ஜென்மம் ஏற்று நீங்க வாங்க, தவம் பண்ணுங்க, அப்ப கண்டிப்பாக நீங்க பிரம்ம ரிஷி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சிறந்த தர்மத்தை கடைபிடித்த அவ்வளோ பெரிய விஸ்வாமித்திரருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, சாதாரண நம்ம எல்லாம் மனிதர்கள், அதுலயும் நம்ம ஏற்கனவே செய்த பாவத்தினாலதான் இந்த ஜென்மத்துல இந்த ஒரு பிறவி எடுத்திருக்கோம். அப்போ அது எப்படி மாத்த முடியும், மாத்த முடியாது இல்லையா அப்படின்னு சீக்கிரம் சொல்றார். இவ்வளவு சொல்லியும் அவரால் அதை ஏத்துக்க முடியல, யாது ஆதித்ராவிடரால சட்டுன்னு ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு ஏழைக்கு புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு மரண தருவாயில் ஒருத்தனுக்கு அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு பட்டினியா கிடந்த ஒரு பசுக்கு ஒரு புல்கட்டை பார்த்தா எப்படி இருக்கும், 3 பேராலையும் அதை விட முடியாது, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அதான் ஆகணும்ன்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கும். அதே தவிப்பு தான் இவர்கிட்டயும் இருந்தது. ஐயா ஏதோ ஒரு நான் பாவம் செஞ்சுட்டு நான் ஒத்துக்கிறேன், ஆனா உங்களோட அமிர்த பார்வைப்பட்டதுனால நான் என்ன ஆயிட்டேன்,
இப்போ வந்து நான் நல்லவனா பிராமணன் ஆயிட்டேன், நான் ஞானம் பெற்றுட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிடுது, இவனோட மனைவி மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, இவரை தேடி வராங்க. ஐயோ காணுமே, என்னோட கணவனை காணுமே, எங்க அப்பாவை காணுமேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் மனைவியும் இந்த ஆதித்யராவிடனை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ உங்களை எங்க போனீங்க, நீங்க ரொம்ப நாளா நாங்க தேடிட்டு இருக்கோம், ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து இவங்கெல்லாம் யாருன்னே அவருக்கு புரியல. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க நெருங்கும்பொழுது என்ன தொடாதீங்க, நான் ரொம்ப ஆச்சாரமான பிராமணன், எனக்கு யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மனைவி அழுகுறாங்க, ஐயா என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, இவர் என் கணவர், ஆனா அவர் எதுவுமே எங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்காரு, என்ன ஆச்சு இவருக்கு, பித்து பிடிச்சாப்பாரு இருக்கிறாரு, எப்படியாவது எங்களுடன் அவரை அனுப்பிச்சு வச்சுடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வேற வாழ்க்கையே கிடையாது, வேற வழியே கிடையாது, இவர் தான் எங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை, இவர் எங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னாலும் நாங்களும் எங்க குழந்தைகளையும் இங்கேயே நாங்க தற்கொலை செய்து எங்க வாழ்க்கையை முடிச்சு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஸ்ரீகுரு சொல்ற, நீ கவலைப்படாதாமா. ஆதித்யராவிடனை பார்த்து என்ன சொல்றார், நீ உன் குடும்பத்துடன் தான் நீ போகணும், அதுதான் தர்மம். ஏன்னா சூரிய சந்திரன் சாட்சியாக ஒரு பெண்ணை கைப்பிடித்து நீ மணந்துட்டு இருக்க, அதனால அவளோட இறுதி மூச்சு வரைக்கும் நீதான் அவளை காப்பாத்தணும், அவளை நிர்கதியா விட்டினா உனக்கு வாழ்க்கையில் நற்கதி கிடைக்காது, அதனால நீ சம்சாரத்தில் மீண்டும் போய் உன் வாழ்க்கையை தொடங்கணும், இதுதான் இல்லற தர்மம், நீங்க சேர்ந்து வாழ்ந்து இந்த சம்சார கடலை தாண்டினால்தான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதும் அவருக்கு ஒண்ணுமே புரியாததுனால, இப்படி கிடைச்ச நான் ஞானத்தை எப்படி இழப்பேன், திருப்பியும் போய் வாழ்க்கையில வாழ சொல்றீங்களேன்னு திருப்பி திருப்பி அதையேதான் சொல்லிட்டு இருக்க. அப்போ இப்போ உனக்கு கிடைச்ச ஞானமோ விவேகமோ இது என்ன ஆச்சு, முழுமையாக வந்தது கிடையாது, இது டெம்பரரி. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு சீடரை கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவளை மேல, ஏன்னா என்னாச்சு, ஸ்ரீகுரு கையில இருந்த விபூதியை தான் சீடர்கள் அவர் மேல பூசினதுனாலதானே அவனுக்கு இவ்வளோ விவேகமும் ஞானமும் வந்தது. அதை என்ன பண்றாங்க, தண்ணீர் ஊற்றி அகற்றி விடுமாறு ஸ்ரீகுரு தன்னோட சீடர்கிட்ட சொல்றார். அப்படி சீடரும் என்ன பண்றாரு, அவரோட அணிஞ்சிருந்த விபூதியை தண்ணீர் விட்டு கழுவினோடனே அவருக்கு என்ன ஆயிடுது, ஒரு மயக்க நிலை வந்துடுது, அவருக்கு அந்த முன்ஜென்ம ஞாபகம் எல்லாம் போயிடுறது, தன்னோட இந்த ஜென்மத்துல யாருங்கிறது புரியுது. ஏன் அந்த மனைவி மக்கள் எல்லாம் பார்த்து, ஏன் இங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, நான் ஏன் இங்க நிக்கிறேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். அப்போ எல்லாரும் சுற்றி இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், முக்கியமாக திருவிக்ரம பாரதிக்கு ரொம்ப ஆச்சரியம். இத்தனை ஒரு ஞானம் இல்லாத இந்த ஆதித்யராவிடனுக்கு இந்த விவேகம் எப்படி வந்தது, அந்த விபூதியின் மகிமையால் விபூதி கலைத்தவுடன் அந்த ஞானமானது போயிடுச்சே, அப்படின்னா அந்த விபூதிக்கு அவ்வளவு மகிமை இருக்கா அப்படின்னு கேக்குறார். ஆமா, அது பரமேஸ்வரன், சர்வாத் அந்த பரமேஸ்வரன் தான், அதனாலதான் பரமேஸ்வரன் இந்த திவ்யமான விபூதியை அவரு என்ன பண்ணிட்டு இருக்கார், தன் உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஸ்ரீகுரு சொல்றார். அப்படி என்றால் அந்த விபூதியின் மகிமை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு திருவிக்ரம பாரதி ஸ்ரீகுருவை கேட்கிறார். அப்போ ஒரு சம்பவத்தை ஸ்ரீகுரு சொல்றார். முற்காலத்தில் கிருதாயுகத்தில் வாமதேவன்ற ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் எப்பவுமே தர்ம நெறிகளை கடைபிடித்து ரொம்ப ஆச்சரியமான வழியில் கடவுளை சேவித்து வாழ்ந்து வந்தார். அவர் உடல் முழுவதும் விபூதி பூசிக்கொண்டு புலித்தோல் கொண்டு அந்த முனிவர் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, கிரௌஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு காட்டுல அவரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்துல போது என்ன பண்ணாரு, ஒரு அரக்கன் வந்து என்ன பண்ணினார், ஆஹா இவரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட என்ன பண்ணினாரு, அந்த அரக்கன் இவர் முன்னாடி வந்து நின்னார். இவர் ஒண்ணுமே அசையல, அப்படியே நின்னுட்டார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அவரை சாப்பிடுறதுக்காக பிடிச்சா இருப்பாரு, அவருதான் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா விபூதி பூசின்னு இருப்பாரு இல்லையா அந்த வாமதேவர் முனிவர், அவரோட விபூதி என்ன ஆச்சு, இந்த அரக்கனின் உடம்பில் பட்டதுனால அவன் வந்து இருக்க அரக்க குணமெல்லாம் மாறி ரொம்ப சாதாரணமான குணம், நல்ல குணத்தோட ஒரு மனிதனா என்ன ஒரு ஆத்மாவாக மாறிட்டான்.
அவனுக்கு முன் ஜென்மங்கள்லாம் 25 ஜென்மங்களும் ஞாபகம் வந்தது. ஐயா எனக்கு என்ன ஆச்சு, என்ன உங்களை பிடிச்சேன், உங்களை பிரச்சனை பட்டதுன்னு என் உடம்புல ரொம்ப மாற்றங்கள், நான் உங்களை சாப்பிடணும்னு தான் வந்தேன், ஆனா எனக்கு அதெல்லாம் இப்ப தோணல, எனக்கு இந்த ஜென்மாக்கெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. போன ஜென்மத்துல நான் யுவன ராஜ்யம்ன்ற ஒரு ராஜ்யத்துல துர்ஜனன் என் பேரு, நான் அரசனாக இருந்தேன். நான் ரொம்ப தீய பழக்கம்லாம் கொண்ட அரசனாக இருந்தேன். என் நாட்டு மக்களை எல்லாம் நான் சரியா கவனிச்சுக்கல, ரொம்ப அராஜகம் பண்ணினேன், மது போதைக்கு அடிமையாகினேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப பெண்களை எல்லாம் ரொம்ப இழிவாக நடத்தினேன். அது எங்க வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன பெண்களாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணிகள், விதவைகள், யாருமே நான் பாராபட்சமே பார்க்காம அவங்களோட வாழ்க்கையெல்லாம் கெடுத்தேன். சிற்றரசுகள், என் பக்கத்துல ஊர்ல இருக்கிற ராஜாங்களோட மனைவிகளை கூட நான் விட்டு வைக்கல. இவ்வளோ கொடுமைகளை நான் பண்ணிட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னா, என்னோட கடைசி நாட்கள்ல எனக்கு காச நோய் வந்துடுச்சு. அந்த காசுங்கெல்லாம் ரொம்ப நான் வீக் ஆயிட்டேன், இறக்கும் தருவாயில போயிட்டேன். அப்போ பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் படையெடுத்து என் நாட்டை அபகரிச்சுக்கிட்டாங்க. நானும் இறந்து போற தருவாயில என்ன பண்றாங்க, யமதூதர்கள் வந்தாங்க. என்ன அதுக்கப்புறமா நான் என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பதான் நான் அரக்கனாய் மாகி பேயாய் திரிந்து உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். என்ன புண்ணியமோ, நான் செஞ்ச புண்ணியமோ என்னன்னு தெரியல, உங்களை தொட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பெரிய ஞானம் வந்திருக்கு, எனக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன், இது என்ன, எனக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு அவரை வாமதேவனை கேட்கிறாரு இந்த அரக்கர். அப்போ அவரை சொல்றார், ஏன் உடம்பில் இருக்கும் விபூதியை உன்மேல் பட்டதுனாலதான் இந்த மாற்றம். ஐயா இந்த விபூதிக்கா அவ்வளவு பெரிய மகிமை அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இந்த விபூதியின் மகிமையை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு கதையை சொல்றார். யாரு, வாமதேவன். அப்ப என்ன சொல்றாரு, முற்காலத்துல என்ன பண்றாரு, ஒரு ஆச்சாரமற்ற தர்ம நெறிகள் கடைபிடிக்காத ஒரு பிராமணன் இருந்து கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணினானா, அவன் அப்பா அம்மாவை பாத்துக்கல, ரொம்ப அராஜகமாக மது போதையெல்லாம் அடிமையாகி ஒரு சூத்திர பெண்ணுடன் உறவு கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அவனை குடும்ப ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணா, எல்லாரும் எதை பத்தியும் கவலைப்படாம இந்த ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி என்ன பண்ணினா, குடித்து விட்டு அந்த சூத்திர பெண்ணின் வீட்டுக்கு போகும்பொழுது அவள் இன்னொரு ஆணுடன் இருப்பதை பார்த்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, இவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன பண்றான், அந்த ஆளை அடிக்க பார்த்திருக்கான். இவளுக்குள்ள இருக்க சண்டையில என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிராமணரை அவங்க அடிச்சு போட்டு ஒரு பள்ளத்தாக்குல போட்டுட்டு போயிட்டாங்க. அவன் இருக்கிற தருவாயில இருக்கிறான். அது பக்கத்துல நெருப்பு இதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கம்ல ஒரு நாய் என்ன பண்ணிருக்கு, இந்த மீந்து போன இதெல்லாம் சாப்பிடுற அங்க சாப்பிட்டு இருக்க நாய் என்ன பண்ணுச்சு, அந்த சாம்பல் வழியாக இவர் பக்கத்துல உடம்ப உதிரித்து அந்த நாய் மேல ஒட்டி கொண்டிருந்த சாம்பல் இந்த பள்ளத்தாக்குல விழுந்த இவர் மீது, இந்த பிராமணன் மீது பட்டதுனால என்ன ஆச்சுன்னா, இருக்கும் தருவாயில இருந்தவர்கள் யமதூதர்கள் அவரை எடுத்து கொண்டு வரும்போது அவங்களால முடியல. அதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க, சிவதூதர்கள்லாம் இந்த உடல் எங்களுக்கு தான் சொந்தம், ஏன்னா அவன் உடம்புல சாம்பல் இருக்கு, அது எங்களுக்கு, நாங்க தான் சிவலோகத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. யமதூதர்கள்லாம் அது எப்படி முடியும், இவன் வாழ்நாள் ஃபுல்லா பாவங்கள் தான் பண்ணியிருக்கான், ஒரு நாள் கூட அவன் புண்ணியத்தையே பண்ணினது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவனை நீங்க சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, நாங்க தான் யமலோகத்துக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. சிவதூதர்கள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களோட விதிப்படி யாரும் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது விபூதி சாம்பல் அணிந்திருக்கிறார்களோ அவர் சிவலோகம் சென்றடைய முழு தகுதியும் பெற்றவர்கள், அதனால நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் யமதூதர்கள்லாம் யமனிடம் முறையிட்டார்கள். இப்படி நாங்க போற இடத்துல எல்லாம் இப்படி பண்ணினானா எப்படி பண்றது, பாவம் செஞ்சவங்க எல்லாம் எப்படி நம்ம சிவலோகத்துக்கு அனுப்புறது, அது அநியாயம் தானே அப்படின்னு போய் முறையிட்டாங்க. அப்ப அவர் சிவனிடம் கேட்கிறார், இப்படி செஞ்சீங்கன்னா என்ன தர்மமா இது அப்படின்னு கேட்கும்போது சிவன் சொல்றாரு, கரெக்டு தான், நிறைய பாவம் நீ வாழ்க்கையில செஞ்சுட்ட, ஆனா ஒரு காலத்துல திருக்கும் தருவாயில்
அந்த விபூதி, அந்த மகிமையான விபூதி நீ தரிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்த பாவம் எல்லாம் போயிட்டு நீங்க சிவலோக பதவி அடைய முழு தகுதி உடையவர்கள் ஆகிவிடுவீர்கள். அதனால என் பக்தர்கள் யாராலும் விபூதி தரித்திருந்தால் அவர்களை நீங்கள் தொடக்கூடாது, அவங்க சிவலோகத்துக்கு தான் வரணும் அப்படின்னு அவர் கட் அண்ட் ரைட்டா சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, யமனும் அவங்களோட யமதூதர்கிட்ட சொல்லிட்டான், இனிமேல் சாம்பல் யாராவது, அதாவது விபூதி தரித்து கொண்டிருக்கவர்களை யாரும் நம்ம தொடக்கூடாது, அவங்க சிவலோகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டவுடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆயிடுச்சு. அவ்வளவு மகிமை வாய்ந்ததா இந்த விபூதி அப்படின்னா, இந்த விபூதினா என்ன, இது எப்படி பண்றாங்க, அதனால எப்படி அதை உபயோகிக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்தது. அப்போ சொல்றாரு, ஏன்னா மந்திராச்சல மலைன்னு ஒண்ணு இருக்கு, அது சிவன் பார்வதி சகிதமாக காட்சியளிப்பார்கள். அந்த சாட்சாத் சிவபெருமான் எப்படி இருப்பாரு, அவரோட தேகம் எப்படி இருக்கும், ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பாரு. அவர் ஜடாரி முடியெல்லாம் தரித்து கொண்டு கம்பீரமாக அந்த மலையில் அமர்ந்திருப்பார். 3 கோடி தேவர்களும் 8 திசை ஆளுநர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த சிவனை வழிபட்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த சமயத்துல சனந்தகுமாரன் அப்படிங்கிறவர் என்ன கேக்குறாருன்னா, ஐயா நம்ம மக்களா பிறந்துட்டாங்க தெரியறது, நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க, இந்த பாவங்களை எல்லாம் போக்கி சுலபமாக முக்தி அடையறதுக்கோ இல்ல உங்க பாதங்களை அடையறதுக்கோ ஏதாவது சுலபமாக வழி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றார், இருக்கு. ஏன்னா யார் ஒருவர் இந்த மகிமையான விபூதியை 3 கோடுகளாக நேத்திரமாக பவித்திரமாக எண்ணி நெற்றியில் அணிவார்களோ அவங்களுக்கு இந்த பாவங்களை போக்கக்கூடிய இந்த சக்தி இந்த விபூதிக்கு இருக்கு. இந்த விபூதி எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பசுசாணத்தினால ஹோமங்கள் செய்து, இந்த ஹோமங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெறும் சாம்பலை எடுத்து அக்னிருத்யா என்ற மந்திரத்தை சொல்லி, அந்த மந்திரத்துல விபூதி எடுத்துட்டோம் இல்லையா, மான சோக்த அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நசுக்கி திரியம்பகம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி நெற்றியில இட வேண்டும். அப்படி இடும்போது கூட என்ன ஆகணும்னா, நடுவிரல் முதல்ல மேலையும் மோதிர விரல் கீழ்கோட்டிலும் கட்டை விரல் கொண்டு நடுகோடிலையும் அந்த 3 பட்டைகளையும் நம்ம விபூதியா தரிக்க வேண்டும். இந்த 3 பட்டைகள் எதை குறிக்குது அப்படின்னா, மனிதர்களுடைய ரஜோகுணம், சாத்வகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களையும் குறிப்பதற்காக தான் அந்த 3 கோடுகள். இவ்வாறு விபூதியின் மகிமை தெரிந்து, அதோட இவ்வளவு சக்தி வாய்ந்த விபூதியின் மகிமை திறந்து அது பவித்திரமாக, அது மகேஸ்வர ரூபம், சாட்சாத் அந்த மகேஸ்வரனோட இன்னொரு ரூபம் தான் இந்த விபூதி அப்படின்ற ஒரு பாவத்துடன் நாம அடுத்து அணியும் போது நமக்கு புண்ணியம் கிட்டும். நம்ம புண்ணிய நதி எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கோம், அந்த பாவத்துல எல்லாம் பண்றதுக்காக புண்ணிய நதியெல்லாம் நீராடுறோம் இல்லையா, அந்த புண்ணிய நதியின் நீராடின பலன் நமக்கு கிட்டும். புண்ணிய லோகத்தை அடைவார்கள். எப்படி தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த சாம்பல் பட்டதுனாலேயே அந்த அரக்கன் இது இறக்கம் தருவாயில் யமலோகத்துக்கு போகாம சிவலோகத்துக்கு போனாரோ, அந்த ஆதி திராவிடன் உடம்புல அந்த விபூதி பட்டதுனால அவனோட பூர்வ ஜென்மம் ஞாபகம்லாம் வந்துச்சோ, அந்த மாதிரி நமக்கு புண்ணிய லோகம் போக இதுக்கு வழி வகுக்கும். இப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, வாமதேவன் தன்னோட கையில இருந்த விபூதியை அந்த அசுரனுக்கு 3 பட்டைகளாக இட்டார். அவன் என்ன பண்ணார், விட்ட உடனே அவனுக்கு அந்த அசுர உடம்பு போய் சொர்க்கத்திற்கு சென்றடைந்து விட்டான். இந்த வாமதேவர் என்ன பண்றாரு, இந்த விபூதியின் மகிமையை, இது நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த
விபூதியின் மகிமை நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கிறவங்க கிட்ட இந்த விபூதியின் மகிமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இத என்ன பண்றாங்க, சூத மகாமுனிவரும் செனகர் முதலிய மகரிஷிகளும் இதுதான் கூறினார்கள். இப்போ இவ்வளோ கதையும் கேட்டு இருந்த திருவிக்கிரம பாரதிக்கு என்ன ஆச்சு, விபூதியின் மகிமை கேட்டுட்டார். அப்பா எவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த விபூதி இல்லையா அப்படின்னு ஆனந்த பரவசத்துல ஸ்ரீகுருவை வணங்கி தன்னோட ஆசிரமத்திற்கு சென்றார். இப்போ நமக்கு எவ்வளவு திவ்யமான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு பாவமும் எவ்வளவு புண்ணியங்களும் நம்ம வாழ்க்கையில செய்ததுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும்ங்கிறது நியதி, கர்மா, மாத்தவே முடியாது. ஆனாலும் இந்த பாவங்களோட வீரியம் குறையணும்னா சாஸ்திராத் நம்மளோட சத்குருவை நாடி அவரோட கால சாஷ்டாங்கமா விழுந்தி இந்த விபூதி அவர் சொன்ன ஆச்சாரமான இவங்க சொன்ன மாதிரி விபூதியை தரித்து கொண்டு அவர் நாமத்தை அவர் சொன்ன வழிகளெல்லாம் நம்ம பின்பற்றி நடந்தோமேனால் கண்டிப்பாக நற்கதி நம்ம அடையலாம். அதுதான் இந்த 28வது அத்தியாயம் 29வது அத்தியாயமும் நமக்கு சொன்ன பாடம். அதை ஏற்று நாமும் நல்வழிப்படுவோம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।